guys, welcome to Sandra Sanna. Hope you all doing good. இன்னைக்கு class 2 பார்க்கலாமா? நேற்று ஃபுல்லாக சிலபஸ் ப்ளஸ் கோன் டீட்டெயில்ஸ் பார்த்தோமா? இன்னைக்கு அந்த கோன் மேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ், மிக்ஸாலஜி தியரி எல்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், இப்போ ஒரு கோன் ரெடி பண்ணால் அதுக்கு முக்கியமாக சில மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு இப்போ பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு ஹென்னா பவுடர். ஹென்னா பவுடர்னு பார்க்கும்போது இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று க்ரீமி கன்சிஸ்டன்சி, இன்னொன்று ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சி. நாம் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சி தான் நாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நாம் கோன் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கன்சிஸ்டன்சி ஸ்ட்ரிங்கி. இதில் டோட்டலாக ரெண்டுமே பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப்பில் வரும். 3 ஃப்ளிட்டர் பவுடர், 5 ஃப்ளிட்டர் பவுடர் அண்ட் 7 ஃப்ளிட்டர் பவுடர். இந்த 3 ஃப்ளிட்டர் டைப் ஆஃப் பவுடருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளிட்டர்னு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஒரு ஃப்ளிட்டருக்குமே ஸ்மூத்தினஸ் டிஃபர் ஆகும். பவுடரோட ஸ்மூத்தினஸ் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். நாம் இப்போ கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா நாம் ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடிய ஹென்னா பவுட்ரு தான் வாங்கணும். அந்த பவுடரில் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுற அந்த ஃப்ளோவும் ப்ளஸ் ஸ்ட்ரெயினும் நல்லா வரும். அதுக்கு இதுதான். செகண்டு எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல் ஆயில்னு பார்க்கும்போது 3 டைப் இருக்குது, 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று யூக்கலிப்டஸ் ஆயில், இன்னொன்று லாவெண்டர், இன்னொன்று டீ ட்ரீ ஆயில். ஓகேவா? இந்த 3 ஆயிலுமே யூஸ் பண்ணி நம்ம கோன் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எசென்ஷியல் ஆயிலே இன்னொரு டைப் ப்ரைடலுக்குன்னு யூஸ் பண்ணும். ஆக்சுவலாக இது ப்ரைடல் பிளெண்ட் ஆயில்னு சொல்லுவோம். இது வந்து ஒன்றும் இப்போ இல்லை. இந்த ப்ரைடல் பிளெண்ட் ஆயிலில் இதை வந்து நம்ம இப்போ தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம்ல, யூஸ் பண்ணால் ஒன்று யூக்கலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணுவோம், இல்லையா லாவெண்டர் ஆயில், இல்லை டீ ட்ரீ ஆயில். ஆனால் இதில் வந்து நிறையா யூக்கலிப்டஸ் இருக்கும், லாவெண்டர் இருக்கும், டீ ட்ரீ ஆயில் இருக்கும், க்ளவ் ஆயில் இருக்கும், இன்னும் நிறைய ஆயில்ஸ் பிளெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எதுக்காக இது ப்ரைடல் பிளெண்ட் ஆயில்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ப்ரைடல்னு வரும்போது இப்போது அவங்க ஃபங்க்ஷனுக்கு அவங்களோட ஸ்ட்ரெயின் எப்படி எதிர்பார்ப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5 to 6 days ஆகுது அந்த ஸ்ட்ரெயின் அப்படியே இருக்கணும். ப்ளஸ் ரொம்ப டார்க்கான ஸ்ட்ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி தேவைப்படுறதுக்காக தான் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ஷியோராக 100% ஸ்ட்ரெயின் ரொம்ப டார்க்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப விலையுமே இது ஜாஸ்தியாக இருக்கும். இது மாட்ரேட். இப்போது 1 லிட்டருன்னு பார்த்தாலே ஒரு 2000 வச்சுக்கோங்களேன். இது அதை விட இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 2300 400 அப்படி வரும். இது அதை விடமே இன்னும் ஜாஸ்தி. அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர். அடுத்தது சுகர் வந்து நமக்கு கலர்லாம் கொடுக்கவே கொடுக்காது. சுகர் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஸ்ட்ரிங்கி பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்போ பவுடராக நம்ம மேக் பண்ணி வச்சோன்னா அது காஞ்சதுக்கப்புறம் உதிர்ந்துடும்.
அப்படி இது ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு நம்ம கையிலே வச்சுருந்தா மட்டும்தானே கலர் வரும். அதுக்காகத்தான், அது கையிலே ஒட்டி இருக்கிறதுக்காகத்தான் சுகர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர், அது தேவையான அளவு. அடுத்தது ஸ்பேட்சுலா, அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கிங் வந்து இப்போ நம்ம கோன் மிக்ஸ் பண்ணி வாட்டர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். பட் அதை அப்படியே ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே நம்ம ஃபில் பண்ணால் சில டைம் அதில் சில லம்ப்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லை ஏதாவது ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே இது பண்ணால் நம்மளால் அந்த ஃப்ளோ கரெக்டாக வராது. கோனில் இது பண்ணும்போது ஸ்ட்ரக்காகி அப்படியே இருந்தோம். அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டாக்கிங்கில் ஃப்ளிட்ரு பண்ணி, இது வந்து ஒன்றும் இல்லை, ஃப்ளிட்ரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? இதில் ஃபில் பண்ணி எடுக்கிறது. அப்புறம் பவுலு, மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பவுலு. அடுத்தது பின்ஸ்லையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து 2 மட்டும் சொல்கிறேன். மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணுறது 0.5 mm, 0.38 mm. பாயிண்ட் வந்து நார்மல் டிசைனுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இது வந்து போர்ட்ரேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம போர்ட்ரேட்ஸ்னு வரும்போது ரொம்ப லைனில் ரொம்ப தின்னாக எதிர்பார்க்கணும். அதனால் இந்த 0.38 mm வந்து அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு செலோ ஷீட்ஸ். ஆக்சுவலி செலோஃபன் ஷீட்டுன்னு வரும்போது அதில் 3 டைப்ஸ் இருக்குது டோட்டலாக பார்த்தா. ஒன்று டிரான்ஸ்பரண்ட் செலோ ஷீட், அடுத்தது ஃப்ரோசன், நெக்ஸ்ட்டு மெட்டாலிக். டிரான்ஸ்பரண்ட்டுனா ஒன்றும் இல்லை, நார்மலாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கிளாஸு. அதுக்குள்ள சும்மா டிசைன்ஸாவோ இல்லை வெறும் பிளெயினாகவோ இருக்கலாம். ஃப்ரோசன் இருக்கும்போது ஒரு சைடு வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷாக இருக்கும். இப்போ ப்ரைடல்னு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷீட் யூஸ் பண்ணால் பார்க்க கொஞ்சம் நல்லா கிளாஸியாக நல்லாயிருக்கும். மெட்டாலிக்னு இருக்கும்போது ரொம்ப கிளாஸியாக இருக்கும் ஒரு சைடு. அதுக்கு தான் இந்த செலோ ஷீட்ஸ் எல்லாம் 25 மைக்ரான்ஸ்லேயும் இருக்குது, 30 மைக்ரான்ஸில் இருக்குது, அண்ட் 35 மைக்ரான்ஸ்லேயும் இருக்குது. நாம் இது 3த்தில் எந்த டைப் ஆஃப் மைக்ரான்ஸுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒன்றும் இல்லை, பேப்பரோட திக்னஸ். இது பேப்பரோட திக்னஸ் தான் இந்த மைக்ராஸ்ன்னு சொல்லுவோம். இதில் நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்டர், ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கட்டர்ஸு, அப்புறம் செலோ டேப் டிஸ்பென்சர். நெக்ஸ்ட்டு செலோ டேப். அடுத்தது மெஷரிங் கப், ஆயில்ஸ்லாம் மெஷர் பண்ணி போடுறதுக்கு மெஷரிங் கப். அப்புறம் பைப்பிங் பேக். லாஸ்ட் வெயிட் மிஷின். வெயிட்டிங் ஸ்கேலும் மெஷரிங் கப்பும் முக்கியம். ஏன்னா கோன் மேக் பண்ணுறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இது பண்ணி போட்டால் தான் நமக்கு கோனோட கன்சிஸ்டன்சியும் சரி, ப்ளஸ் ஃப்ளோ இது பண்ணுறதுக்கு போடுறதுக்குமே கரெக்டாக வரும். அதுக்கு மெஷர் பண்ணி ஈச் பவுடர்லேருந்து சுகர்லேருந்து வாட்டர் ஆயில் எல்லாமே மெஷர் பண்ணி கரெக்டாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டான ஃப்ளோ வரும், ஸ்ட்ரெயினும் வரும். ஓகே, இப்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்றது பார்த்துட்டோம். அதுக்கு இப்போது மிக்ஸாலஜி ஒரு தியரியாக பார்ப்போமா?
அது மிக்ஸாலஜி பற்றி தியரியாக பார்க்கறதுல ஒரு 3 டைப் ஆஃப் சொல்லித்தரேன், 3 பேட்சாக. ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் பேட்ச், கொஞ்சமாக எப்படி பண்ணால் அதில் எவ்வளோ யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மீடியம் பேட்ச், லாஸ்ட்டு லார்ஜ், அதாவது பல்காக இப்போ பண்ணுறோன்னா அது ஒரு டைப். இப்போது ஸ்மால் பேட்ச், இப்போ ஸ்மால் பேட்சில் நம்ம பவுட்ரு 50 கிராம் எண்ணெய் பவுட்ரு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு 20 ml எசென்ஷியல் ஆயில், அது எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே, யூக்கலிப்டஸ், லாவெண்டர், டீ ட்ரீ ஆயில் எதுவாக இருந்தாலும் ஓகே. சுகர் 20 கிராம். இப்போது ஆயிலும் சுகரும் ஒரே சம அளவாக எடுக்கணும் எதுக்கு எடுத்தாலும். அப்புறம் தேவையான அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதில் பண்ணோன்னா இந்த 50 கிராம்ஸ் எண்ணெய் பவுடர்லேருந்து நமக்கு ஹார்ட்லி ஒரு 7 to 8 கோன்ஸ் ஷியோராக வரும். ஈச் கோன் 25 கிராம்ஸ் ஃபில்லாக இருக்கும் பேஸ்ட்டு. ஒரு கோன்லையுமே 25 கிராம்ஸ் ஆஃப் பேஸ்ட் இருக்கும். ஓகேவா? இப்போது ஸ்மால் பேட்ச் பார்த்துட்டோம். அதுவே மீடியம் பார்க்கலாம். அதுவே 100 கிராம்ஸ் போடுறோம், 100 கிராம்ஸ் ஆஃப் எண்ணெய். அப்போது இதுலேருந்து அப்படியே டபுளாக இருக்கும். அப்போது இது எல்லாமே அப்படியே டபுளாக. அப்போது 100 கிராம்ஸுக்கு 40 ml ஆயில், 40 கிராம்ஸ் ஆஃப் சுகர், அது தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போது 100 கிராம்ஸில் நம்ம என்ன பவுட்ரு மிக்ஸ் பண்ணுறோன்னா அதுலேருந்து ஒரு 15 to 16 கோன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவுமே ஒரு கோனுக்குலேயும் 25 கிராம்ஸ் இருக்கும் பேஸ்ட்டு. ஓகே, இப்போ லார்ஜ் பேட்ச் பார்ப்போமா? லார்ஜ் பேட்ச்னு வரும்போது 500 கிராம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 500 கிராம்ஸ் ஆஃப் எண்ணெய் அப்படின்னா அதுக்கு 200 ml ஆயில், 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர் அண்ட் வாட்டர் தேவையான அளவு. இதிலேருந்து பார்த்தா நமக்கு 75 to 80 கோன்ஸ் ஷியோராக கிடைக்கும். நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி இது பண்ணோன்னா கண்டிப்பாக 75லேருந்து 80 கோன்ஸ் ஷியோராக வரும். இதுவும் ஒரு கோன்லையுமே 25 கிராம்ஸ் ஆஃப் பேஸ்ட்டு இருக்கணும். இதுதான் மிக்ஸாலஜியோட தியரி. இப்போது ஒரு கொஞ்சமாக ஒரு நமக்கு லிமிட்டடாக தான் வேணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ பவுட்ரு போட்டு எவ்வளோ இது பண்ணுறதுன்னு இது. இல்லை இன்னும் கொஞ்சம் கோன் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோன்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எண்ணெய் பவுட்ரு ஆயில் எல்லாம் போடணுன்றது மீடியமாக சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ பல்காக யாரோ கேட்குறாங்க, பல்காக இது பண்ணணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ கிராம்ஸ் எவ்வளோ ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணணுன்றது பார்த்தாச்சு. அதான் இப்போது மிக்ஸாலஜின்றது தியரியாக எவ்வளோ போடுறது அப்படின்றது பார்த்தாச்சு. ஓகே, இப்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்தாச்சு, எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதும் தியரியாகவே பார்த்தாச்சு. ஆனால் இப்போது அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை பார்த்துடலாமா? ஓகே, இப்போ மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் பவுட்ரு வந்து ஏர்டைட் கண்டெய்னராக வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அப்போ தான் லாங் லாஸ்டிங்காக வரும். இப்போது கவரில் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதே கவரை காற்று போகாத மாதிரி நல்லா மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் ஆர் கிளிப்பை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை இன்னொரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி
ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பாக்ஸில் அதை அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சா அதோட பதம் கெடாமல் அப்படியே இருக்கும். இல்லை இந்த மாதிரி காற்று போகிற மாதிரி அப்படியே லேசாக அப்படியே வச்சுட்டோன்னா அதோட ஸ்ட்ரிங்கினஸோட பதம் வராது, போயிடும். அதனால் இதை ஏர்டைட் கண்டெய்னராக தான் கண்டிப்பாக வைக்கணும். எசென்ஷியல் ஆயிலும் அதே மாதிரியே தான். இதை ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைனா அலுமினியம் பாட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி பாட்டிலில் லீக் ஆகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு வரும். பின்ஸு, இப்போது நம்ம பின்னு தானே, இதுக்கெல்லாம் எதுக்கு ஸ்டோரேஜு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் பின்னு நார்மலாக இங்கே எங்கே வைக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு மேலே ஏதாவது பொருள்னு வச்சு நசுங்கிடும். அப்போது அந்த பின்னை யூஸ் பண்ணி நம்ம கோன் ரோல் பண்ணோன்னா கோணையாக தானே வரும், கரெக்டான சைஸில் வராது. ஸோ அதை ஒரு பாக்ஸில், சின்ன பாக்ஸில் போட்டு வைக்கிறது நல்லது. அடுத்தது கோன். ஆர்கானிக் கோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது நார்மலாகவே ஆர்கானிக், இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ். இப்போ கடையில் கெமிக்கல் கோனு அப்படின்னு வரும்போது அது கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது வெளியே நார்மலாக அப்படியே வச்சாலும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இதுக்கு ப்ரிசர்வேஷனுக்காக நாம் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் மிக்ஸ் பண்ணலை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். அப்படின்னு இருக்கும்போது இதை நாம் மேக் பண்ணதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆர்கானிக் கோனுன்னு வரும்போது ஷியோராக ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஈவன் நாட் இன் அ ஃப்ரிட்ஜ் ரேக், we should keep it in a freezer. ஃப்ரீசரில் வச்சு நாம் 3 to 6 months வரை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் கோன்ஸு. இப்போது இல்லை, இப்போ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கோன் போட போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ட்ராவல் பண்ணி போகணும், லாங் ட்ராவலாக இருக்குது அப்படின்னு வரும்போது ஓகே. இப்போது அப்படின்னு வரும்போது நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு 2 to 3 days, மேக்ஸிமம் 3 days, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. என்ன கேட்டால் ஒரு 2 daysலேருந்து 3 days வரைக்கும் ஓகே நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வெளியே இருந்தால் அதோட பதம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கோனுன்னு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃப்ரீசரில் இப்போ யூஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 15 to 30 minutes பிஃபோராக வெளியே எடுத்து வச்சுட்டு அதை ஃபுல்லாக டீஃப்ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கோனை ஓகே இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டோம், உடனே நம்ம யூஸ் பண்ணணும், அதனால் சீக்கிரமாக அது கரையணும் அப்படின்றதுக்காக சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறதோ இல்லை ஆவியில் காமிக்கிறதோ அப்படிலாம் இருக்கவே கூடாது. அப்படிலாம் பண்ணிங்கன்னா கோனு ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இப்போது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 15 minutes பிஃபோராக எடுத்து வெளியே வச்சுருங்க, டச் பண்ண வேண்டாம். அதுவாக கூல்டவுன் ஆகிடும். ஒரு 10 to 15 minutes சீக்கிரம் கூல்டவுன் ஆகிடும். ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா லிக்விட் பதம் அழுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பதத்தில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போட ஆரம்பிக்கலாம், அது நல்லா இருக்கும். ஓகே, இன்றைக்கி மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை, எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றது தியரியாகவும் பார்த்துட்டோம். ப்ளஸ் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதையுமே பார்த்துட்டோம் இன்றைக்கி. ஓகே, நாளைக்கு டெய்லியுமே தியரியாக பார்த்துட்ருக்க வேண்டாம், போர் அடிக்கும். ஸோ நாளைக்கு நான் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம், பேசிக் டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? இந்த என்ன மிக்ஸாலஜி ப்ராக்டிக்கலாக ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன், நடுவில் ஒரு நாள் போடுறேன். இப்போ நம்ம டிசைன்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், ஓகே, தேங்க்யூ, பாய்.